சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A53 5Gங்கிற மாடல். சரிங்களா, யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆல்ரெடி எங்கேயும் அட்டன் பண்ணல. ஸோ நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இது என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம 6 போர்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிக்ஸ் போர்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்போது 0.1 ஆம்பியர் எடுத்து பேட்டரி லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி போச்சு. தெரியுதுங்களா, 0.1 ஆம்பியர் எடுத்து பேட்டரி லோகோ ஸ்டக் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் சிம்டம். அடுத்து இந்த மொபைலை டிசியில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ கன்சியூம் எதுவும் இல்லை. சரிங்களா, அடுத்து பவர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ பவர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது 140 வரையும் போயிட்டு என்ன ஆயிருது, 0 ஆயிருது. சரிங்களா, அகைன் பாருங்க, 140 வரையும் போயிட்டு 0 ஆயிருது. ஸோ இது வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்ட் தான் இந்த மாடல்லையுமே. சாம்சங் மேக்ஸிமம் எல்லா சீரீஸுமே சிபியூ கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ கம்ப்ளைண்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கஸ்டமர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னாங்க. ஸோ டிசிலையும் 140 வரையும் போயிட்டு இறங்கிடுது. 6 போர்ட் சார்ஜ்லையும் 0.1 ஆம்பியர் எடுத்து ஸ்டக் ஆகி நிற்குது. பட் 6 போர்ட் சார்ஜில் 0.1 ஆம்பியர் எடுத்து ஸ்டக் ஆகி நின்றுச்சுனாவே கண்டிப்பாக போர்ட் டிடக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ போர்ட் டிடக்ட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். யூஎஸ்பி, அதான் டிரைவர் இல்லை. டிரைவர் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சீரியல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன பண்ணிக்குது, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஆக்சுவலாக அதில் மீடியாடெக் சிப்செட் தான் போட்டிருப்பாங்க, மீடியாடெக்னு எடுக்கணும். ஸோ அதில் டிரைவர் சிஸ்டத்தில் இல்லைனால யூஎஸ்பி சீரியல் டிவைஸ்னு எடுத்துக்குது. ஸோ போர்ட்டுமே என்ன ஆகுது, டிடக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடியே தியரி கிளாஸில் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் டிசியில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ரீடிங் போய் ஸ்டேபிளாக நிற்கிது. ஒரு 90, 80, 90, 100 இந்த சம்திங் ரீடிங் போயிட்டு ஸ்டேபிளாக நிற்கிது. அட் தி டைம் போர்ட் டிடக்ட் ஆகுது அப்படின்னா என்ன பிரச்சனை, இஎம்எம்சி கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்போம். சரிங்களா, இஎம்எம்சி கம்ப்ளைண்ட் அப்படின்றத விட சிபிக்கு இஎம்எம்சிக்குமான கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ சிபிக்கு இஎம்எம்சி கம்யூனிகேஷன்னா சிபி இஎம்சி ட்ரைஸால் இருக்கலாம், அல்லது சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது இஎம்சி ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இஎம்எம்சிக்கும் சிபிக்கு கம்யூனிகேஷன் லைன் கூட ட்ரை ஆயிருக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இதில் வந்து காமனாக சிபி கம்ப்ளைண்ட் தான் வருது. சரிங்களா, ஆனால் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி நாட் கனெக்டட் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஏன்னா போர்ட் டிடக்ட் ஆகுதும் போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இஎம்எம்சி கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ சிபி எடுத்து ரீபால் பண்ணாவே ரெடி ஆயிரும். சரிங்களா, ஸோ அதனால அந்த சிபி எடுத்து ரீபால் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சிபி சைடு. சரிங்களா, சிபிஎம்சி இந்த ஷீல்டுக்குள்ளே தான் இருக்குது. எப்பயுமே ஒரு சிபிஎம்சி ரீபால் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஷீல்டு கழட்ட வேண்டாம். ஏன்னா மேலே அந்த ஹீட் சிங் பேஸ்ட்டு, அந்த ஷீல்டு வந்து ஃப்ரேமில் டச் ஆகிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு சிபி மட்டும் எடுத்து ரீபால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்டு ப்ராப்பராக பேனலோட, அதாவது போர்டு அந்த ஐசி வந்து பேனலோட கான்டாக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஹீட் சிங் பேஸ்டோட கான்டாக்ட் ஆகும்போது தான் சிபியோட ஹீட் வந்து வெளியே டிஸ்போஸ் ஆகுது. அப்போ ஷீல்டு எல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு நம்ம சிபி ரீபால் பண்ணி வச்சோம்னா அந்த ஹீட் என்ன ஆகுது, உங்களுக்கு வெளியே போகாது. அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ரீபால் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, ரிட்டன் கம்ப்ளைண்ட் வருது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் நான் ஷீல்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறது இல்லை. எனக்கு சிபி ரீபால் பண்ணுறதுக்கு எந்த அளவு ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோதான் எடுக்க போகிறேன். ஸோ மேலே இருக்கிற பேப்பரை மட்டும் ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், உரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு கூட ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த 17ஆம் நம்பர் பிளேடு நம்ம பிபிடி ட்ரை பண்ணுறதுக்கு, பிபிடி அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த பிளேடில் லைட்டாக ஹீட் பண்ணி கழட்டினீங்கனாவே அழகாக இந்த ஹீட் சிங்க் இது கழண்டு வந்துடும். சரிங்களா, எதுக்கு நான் இப்படி சேஃபாக கழட்டுறேன்னா, அகைன் நான் ரீபால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அதிலே வச்சு விட்ருவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ இதை சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, இந்த பேடு தெர்மல் பேடு கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, இதையும் அப்படியே எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம சிபி ரீபால் பண்ணதுக்கப்புறம் நான் மீடியாடெக்னு சொன்னேன், இதில் எக்ஸினஸ் தான் போட்டிருக்கிறாங்க, மீடியாடெக் கிடையாது. சாம்சங் பொறுத்தவரை ஒயிட் பேஸ்ட் தான். என்ன ஒரே ஒரு ரிஸ்க்னா போர்டு ரொம்ப மெலிசாக தான் இருக்கும்.
நம்ம ரீஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தா பண்ணணும். ஏன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு, ஐசி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் என்ன சிபி போட்டிருக்கிறாங்கன்னா E8825 அப்படின்ற ஒரு சிபி போட்டுக்கிறாங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன இருக்குது, பக்கத்துலேயே யூஎஃப்எஸ் இருக்குது. ஸோ இது வந்து சிபியூ. ஒயிட் பேஸ்ட்டுங்க உங்களுக்கு தெரியும், சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஒயிட் பேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சிபியூ லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்பேஸ் இருக்குது ஓகேவா. ஏன்னா இந்த சைடு ஐசி வந்துடுது, இந்த சைடும் காம்பனன்ட் இருக்குது, இந்த சைடும் காம்பனன்ட் இருக்குது. ஸோ இப்போ எங்கே கழட்டலாம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம கட் பண்ணோம்னா போதும் சிபியூ லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஒரு சிலர் கம்ப்ளீட்டாகவே ஷீல்டை கழட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் வரதுனால நான் என்ன சொல்கிறேன்னா கம்ப்ளீட்டாக கழட்ட வேண்டாம் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல மட்டும் கட்டர் போட்டு என்ன பண்ணிக்க வேண்டியதான், கழட்டிக்க வேண்டியதான் சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரில்லர் பேட் தான் யூஸ் பண்ண போகிறேன், ட்ரில்லர் யூஸ் பண்ணி தான் கழட்ட போகிறேன். இந்த ட்ரில்லர் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஏன்னா சிபி வெட்டி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, நிறையா அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் ட்ரில்லர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி வெட்டாமல் லைட்டாக நம்ம எப்படி கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அந்த அளவுக்கு மட்டும் ஷீல்டை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா சிபியை வெட்டி விட்டுரும். சரி ஓகே, கட்டிங் போட்டாச்சா. அந்த இடத்துல மட்டும் நம்ம கட்டரை வச்சு ஸோ ட்ராக் கட் ஆகாமல் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த பீஸையும் கட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அழகாக கட் பண்ணியாச்சு. என்ன அந்த கட்டில் ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் துகள்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போய் காமனோட மோதிச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஓகே, இதை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து சிபியூ லிஃப்டிங் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பக்கத்தில் இருக்கிற யூஎஃப்எஸ் நம்ம சிபி கழட்டும் போது கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கு மேலே ஒரு ப்ரொடக்ஷன் டேப் அடிச்சுக்கலாம். இந்த சில்வர் டேப்பை விட இன்னொரு டேப் இருக்குது, இந்த கிளாத் டேப்பு. அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ அந்த டேப்பையும் அதுக்கு மேலே இன்னொரு கோட் போட்டுக்கலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த டேப்பு ஹீட் ஆச்சுன்னா உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் இதுக்கு மேலே இன்னொரு டேப் அடிச்சுக்கலாம். இவ்வளோ ப்ரொடக்ஷன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிபியூ ஹீட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற யூஎஃப்எஸ் கொலாப்ஸ் ஆகி போச்சுன்னா இப்போ அது ஒரு வேலையாக உட்காந்து செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ ஒரு டேப் ப்ரொடக்ஷன் போட்டோம்னா நமக்கு ஒரு வேலை மிச்சம் சரிங்களா. அதுக்காக ஒரு 3 லேயர் நான் பண்ணிக்கிட்டேன், டேப் அடிச்சுக்கிட்டேன் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிபியூ
ரிமூவ் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 2UL பிராண்டில் இருக்கிற இந்த 3 பிளேடு தான். சரிங்களா? ஒன்று க்ளூ கட்டிங்கு, ஒன்று CPU லிஃப்டிங்கு, இன்னொன்று க்ளூ கிளீனிங்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், CPU லிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளூ கட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ எதுக்கு க்ளூ கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த CPUக்கும் டைஸுக்கு இருக்கிற கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணி வர்றதுக்காக, டிஸ்கனெக்ட் பண்ணி வர்றதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ண டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் க்ளூ கட்டிங்க்கு 260க்கு 60. CPU சுற்றி முதல்ல வார்ம் பண்ணி விட்டுட்டு எடுத்தோடனே பிளேடை போடக்கூடாது. CPU சுற்றி காட்டுங்க. ஸோ இப்போ எந்த சைடு க்ளூ கட் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு மட்டும் ப்ளோயரை காட்டி ஜஸ்ட் ரப் பண்ணிங்கன்னா வந்துடும். அழுத்தி தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி க்ளூ க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் தாமரடை பிடிங்கி எடுத்துடக்கூடாது. இந்த க்ளூ மட்டும்தான் சுரண்டணும். ஸோ இந்த சைடு பெருசாக க்ளூ இல்லை. ஸோ இந்த க்ளூ கட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காம்பனண்ட்லாம் சைடில் இருக்கிறது ஐசியோட சேர்ந்து கலந்து வந்துடும். அதே மாதிரி நல்லா போர்டு ஹீட் ஆயிடுச்சுன்னா க்ளூ இந்த மாதிரி பாருங்க அழகாக வந்துடும், ரொம்ப ரிஸ்க் எடுக்காம. இந்த மாதிரி கெப்பாஸ் ரொம்ப க்ளோஸராக போட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் மேலே இருந்து க்ளீன் பண்ணுங்க, க்ளூ அழகாக வந்துடும். அவ்வளோதான். ஸோ க்ளூ கட்டிங் முடிஞ்சது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CPU லிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐசி ஹீட்டில் இருக்கனால ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ஃப்ளக்ஸை கொண்டு போனீங்கன்னாவே அதுவே அழகாக மெல்ட் ஆயிடுது. ஸோ இப்போ ஐசி நம்ம என்ன பண்ணணும், ப்ரீ ஹீட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, ஐசி லிஃப்ட் பண்ணும்போது நிறைய பேர் டேமேஜ் ஆயிடுது, என்னதான் நான் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்ணாலுமே கட் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, ப்ரீ ஹீட் டைம் நீங்கள் எவ்வளோ வேணால் காட்டலாம், அதான் டைம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். ஆனால் ஹை டெம்பரேச்சர் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ப்ரீ ஹீட் தான் பண்ண போகிறேன். இப்போ ப்ரீ ஹீட்டுங்கும் போது இப்போ ஐசி சுற்றி ஹீட் பண்ணுறேன். இது எவ்வளோ நேரம் காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 to 1.5 நிமிஷம் வரையும் கூட காட்டலாம். இப்போ நான் அதுக்கு தான் அந்த ஃப்ளக்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் சைடில் வச்ச ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐசி சைட்லேருந்து ஒரு மாதிரி பபுள் வரும். ஸோ அப்போ அந்த ஐசி சைட்லேருந்து ஒரு மாதிரி பபுள் வந்தது அப்படின்னா போர்டு ப்ரீ ஹீட் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் 360க்கு 55 வச்சு நம்ம ஐசியை லிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ எடுத்தவுடனே 360க்கு 55 வச்சு கழட்டினீங்க அப்படின்னா பேட் டேமேஜ் ஆகிறது, பக்கத்தில் இருக்கிற இஎம்எம்சி கொலாப்ஸ் ஆகிறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு ப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக காட்டணும். ஸோ ப்ரீ டைம் வந்து 1 to 1.5. அது இல்லாமல் சாம்சங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கான போர்டு தான். ஏன்னா லேயர்ஸ்லாம் ரொம்ப பேடெல்லாம் ரொம்ப இதாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் சேஃபாக கழட்டினாலுமே நிறைய பேடு டேமேஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் கேர் எடுத்து தான் பண்ணணும். எம்ஐ பண்ணுற மாதிரி அசால்ட்டாக பிடிச்சி தூக்கணும்னா நிறைய பேடு கட்டாகி போயிடும். அதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணும்போது அந்த பிளேடையும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கங்க. ஐசி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு இந்த பபுள் தெரியுதா,
ஸோ லைட்டாக பபிள் தெரியுது. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா போர்டு ப்ரீ ஹீட் ஆகி போச்சுன்னு எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஓரத்தில் ரைட் சைடு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லைட்டாக பாருங்கள் ஐசியிலேருந்து பபிள் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு அது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். ரைட் ஹேண்டு தான் பிளேடை உள்ளே நுழைக்கணும். பிளேடை நுழைக்கும் போது லெஃப்ட் ஹேண்டு ஸ்டாப் ஆகக்கூடாது. அதே மாதிரி பிளேடை வந்து ப்ரெஷர் கொடுத்து உள்ளே தள்ளக்கூடாது. நீங்கள் காட்டிகிட்டே இருக்கும்போது ஜஸ்ட்டு பிளேடை ஒரு பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் பாடி ஹீட் பண்ணிட்டே இருங்க. பிளேடே உள்ளே நுழையும். அதுவாக பிளேடு உள்ளே நுழையும் போது அதே மாதிரி பிளேடு உள்ளே நுழையும் போது நீங்கள் காட்டுறதையும் நிறுத்திடக்கூடாது. அதே மாதிரி பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் வச்சு எடுக்கக்கூடாது. ஒரு 2-3 இடத்துல நீங்கள் வந்து ஐசிக்குள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா அழகாக அதுவே லிஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஐஸ் அதுவாக கழண்டு வரணும். ஸோ பேட் எதுவும் நமக்கு டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. முக்கியமாக நான் எல்லா டைமும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அந்த லெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மெல்ட் ஆகலை. ஸோ கட்டாகி எடுத்த மாதிரி தான் எடுத்துருக்குறோம். ஸோ அப்படிங்கும்போது இப்போ இங்கே இருக்கிற இயோபஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அப்போ ஹாஃப் மெல்ட்டிங்லேயே நம்ம தூக்கியாச்சு. இதே நீங்கள் 360க்கு 60 வச்சு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஒரே மாதிரி ஹீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த லெட் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே மெல்ட் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் யூஎஃப்எஸும் என்ன தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் டே போட்டாலுமே கொலாப்ஸ் ஆயிரும். அப்புறம் ஐசி நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது ஐசியில் அழகாக வந்துடும். ஆனால் சிபி ரீபால் பண்ணதுக்கு அப்புறம் செட் ஆனாகாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரீ ஹீட் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஐசி லிஃப்டிங் டைமை குறைச்சிக்கணும் அப்படின்றக்காக ஐசி வரதுக்கு முன்னாடி நம்ம தூக்கக்கூடாது. 360 வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். பிளேடு ஒரு சைடு உள்ள நுழைக்கிறோம். அதுக்கப்புறம் மடி எடுத்துட்டு இன்னொரு சைடு உள்ள நுழைக்கிறோம். அப்போ அங்கே கேப் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேடை ஒரு 3 டைம் நம்ம உள்ள நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவாக பிளேடு லிஃப்ட் பண்ணும்போது அதுவாக அழகாக வெளியே வரும்போது தான் நீங்கள் தூக்கணும். நீங்களா ப்ரெஷர் கொடுத்து தூக்கிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ இதுலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேடு கட்டான மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. நம்ம தானே? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்சி நிறையா இருக்கும். ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு லைட்டாக ஃப்ளக்ஸு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ரீபால்க்கு யூஸ் பண்ணுற பிபிடி, முடிஞ்சால் 138 யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 183 தான் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட் அதோட டெம்பரேச்சரை குறைக்கிறோம், அவ்வளோதான். பேடோடைய டெம்பரேச்சர், மெல்டிங் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணுறோம், குறைக்கிறோம். ஸோ ஹயான் ஹீட்டிங் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்ச அந்த பிபிடியை லெட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த லெட்டை இந்த பேடு மேலே வச்சு உருட்டுறோம். முக்கியமான கண்டிஷன், அயான் வந்து போர்டில் படாத மாதிரி அந்த லெட் பால்ஸை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், போர்டில் டச் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கார்னர்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் கொண்டு போகணும். ஏன்னா அந்த லெட் பால் வந்து அந்த கார்னரில் இருக்கிற அந்த ஸ்பேர் என்னாடி வந்துடும், இது கூட சேர்த்து இழுத்துக்கிட்டு வந்துடும். முடிஞ்சால் நான் திரும்ப சொல்கிறது, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் செய்கிறது நல்லது. இன்கேஸ் ரீபால் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆகலை அப்படின்னா சைடில் இந்த காம்பன் எதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ட்டு தான்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கார்னரில் இருக்கிற ஒயிட் பேஸ்ட்டை மட்டும் இந்த அயானோட எட்ஜஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்னது, விக்கு. ஸோ விக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சு போட்டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி விக்கை ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே ஜென்டலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாவே அந்த லெட்டெல்லாம் வந்துடும். ரொம்ப அழுத்தி சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேடெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆயிரும். அது சாம்சங் பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக பண்ணிங்கனாவே பேட் லிங்க் ஆகும். ஆனால் ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அந்த பேடில் இருக்கிற லெட்டை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் தின்னர் போட்டு அந்த இடத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேடு கட் ஆயிருக்கா. ஸோ இப்போ கட் ஆனது எல்லாமே என்னது, என்சி பேடாக தான் இருக்கணும். சரி, கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இதில் அந்த கட்டான பேடுக்கு அடியில இருந்தோ வெளியே இருந்தோ ட்ராக் எதுவும் வரல. இதெல்லாம் பெயிண்ட் போயிருக்கு, சரிங்களா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள இருந்தோ வெளியே இருந்தோ லைன் வரல. இப்போ சொல்ல போனால் இதில் என்ன நிறைய என்சி பேட் இருக்கு. நம்ம ப்ராப்பராக ஹீட் பண்ணி கழட்டினதுனால மினிமம் அமௌண்ட் ஆஃப் என்சி மட்டும் என்ன இருக்குது, கட்டாக இருக்குது, சரிங்களா. இன்னும் அவசரப்பட்டு நம்ம தூக்கி இருந்தோம்னா ஒர்க்கிங் பேடு சேர்ந்து வந்திருக்கும், சரிங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் ஃப்ளக்ஸு, அடுத்து நாம் யூஸ் பண்ணுற அந்த ரீபாலிங் யூஸ் பண்ணுற அந்த 183 பிபிடி போட்டு இந்த எல்லா பேட்லையும் இந்த லெட்டை அப்ளை பண்ணி விடணும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேடில் கார்பன் இருந்துச்சுனாலோ அல்லது ஷைனிங் பேட்ஸ் எதாவது இருந்துச்சுனாலோ மறுபடியும் நம்ம இதை விற்க வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கும்போது பேட் வந்து நார்மல் ஆயிரும். இது பண்ணுறது நமக்கு டபுள் வேலை தான். பட் இது பண்ணால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஆல்ரெடி சிபி ரீபால் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு சில டைம் வந்து சிபியூ ஃபஸ்ட் டைம் நம்ம ரீபால் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா செட் ஆன் ஆகாது. மறுபடியும் நம்ம ரீபால் பண்ண சிபியூ எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ரீபால் பண்ணி வச்சோம்னா செட் ஆன் ஆகும். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி ஷைனிங் பேட்ஸு கார்பன் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணுற பிபிடியை போட்டு எல்லா பேட்ஸ்லையும் இதை நம்ம அப்ளை பண்ணி விட்டு விக்கி வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சிபி ரீபால் பண்ணி வைக்கும்போது எல்லா பேட்லேயும் 100% லெட்டு போய் உக்காந்துக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸை செஞ்சுக்கிறது நல்லது. இப்பயே உங்களுக்கு தெரியும், நிறைய பேடில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு உட்காரவே இல்லை, தெரியுதுங்களா. ஸோ அப்போ அதெல்லாமே என்னவாக தான் இருக்கணும், ஷைனிங் பேட்ஸாக தான் இருக்கணும். சரி, இப்போ அது என்ன தான் பண்ணுறதுன்னா, அது ஒன்றும் நம்ம பண்ண வேணாம், விக்கி வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னாவே அந்த பேட் நார்மல் ஆயிரும்.
லெட் ஒட்டலைனாலுமே நம்ம விக் வச்சு மற்ற லெட்டை நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த லெட்டெல்லாம் அந்த பேடெல்லாம் நார்மல் ஆகிடும். அப்போ எங்கெல்லாம் ஒட்டுதோ அங்கே மட்டும் நம்ம இந்த இதை ரொட்டேட் பண்ணி அப்ளை பண்ணிடணும். முக்கியமான கண்டிஷன், அயான் வந்து படாமல் ஜஸ்ட் அந்த லெட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ரொட்டேட் பண்ணணும். அயான் வந்து போர்டில் மோதாமல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணது இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மடித்து போடுங்க. அதே மாதிரி போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. போர்டோட வாட்டத்தை அந்த மாதிரி நீங்கள் வந்து போர்டை ரொட்டேட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தான் க்ளீனிங்கும் நீட்டாக இருக்கும். அந்த ஸ்பேர்ஸு எதுவுமே டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக அந்த பேடை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளோதான் சார், செகண்ட் டைம் க்ளீனிங் முடிஞ்சது. இந்த பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பேடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேடுமே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது எந்த ஒரு க்ளீனிங்கும் தேவையில்லை. இப்போ அடுத்து நம்ம சிபி க்ளீன் பண்ணி ரீபார் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி ப்ளோ பண்ணிங்கன்னா அழகாக எல்லா பேட்லேயுமே 100% ரெட் உட்காந்துக்கும். சரிங்களா? இப்போ இவ்வளோ ஜென்டலாக க்ளீன் பண்ணியே பார்த்தீங்கன்னா இந்த பேடில் என்ன ஆயிடுச்சு, லைட்டாக மெர்ஜ் ஆகி அந்த கோட்டிங் போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா எல்லா லைனுமே நேரம் லிங்க் ஆயிரும். ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜென்டலாக க்ளீன் பண்ணுங்கள். சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னு ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சீங்கனாலே அது டேமேஜ் ஆகும். அப்போ இன்னும் கேர்லெஸ்ஸாக செஞ்சீங்கன்னா டேமேஜ் தான். ஓகேவா? அப்போ ரிட்டன் தான் போகும். இதே எம்ஐலாம் பிரச்சனையே இல்லை. போக்கோ X3, அப்புறம் X2, ரெட்மி நோட் 10 ப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் ரஃபாக ஹேண்டில் பண்ணாலுமே ஸ்கின் அந்த அளவுக்கு ஐசியும் டேமேஜ் ஆகாது, ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாது. ஆனால் சாம்சங்கு, ஓப்போ, விவோ எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ போர்டு க்ளீனிங் முடிஞ்சிருச்சிங்களா? ஸோ அடுத்து வந்து என்னது, ஐசி. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் பேஸ்டடா, இதில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் என்னன்னா சேம் ஃப்ளக்ஸு. நாம் யூஸ் பண்ணுற பிபிடி, இது நம்ம என்ன பண்ணுறோம், ஐசியோட லெட்டோட டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். முக்கியமான கண்டிஷன், அயான் வந்து போர்டில் மோதக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கு போட்டு பேஸ்ட்டை சுரண்டக்கூடாது. அந்த லெட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. பேஸ்ட் வந்தால் வந்துட்டு போகுது. ஆனால் நீங்கள் பேஸ்ட்டை விக்கிலேயே எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப அழுத்தி சுரண்டிங்கனாலும் ஐசியில் நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகும்.
ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா லேடையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு. இதுக்கு ஹீட் எவ்வளோ வைக்கலாம்னா நீங்கள் சிபி லிஃப்டிங் எவ்வளோ வச்சிங்களோ அவ்வளோ வைக்கலாம். முக்கியமான கண்டிஷன் போர்டை பிளேடை முதல்ல நல்லா என்ன பண்ணிக்கிங்க, ஹீட் பண்ணிக்கிங்க. ஹீட் பண்ணிட்டு ஐசியில் ஹீட்டு காட்டக்கூடாது. பிளேடு மேலே நீங்கள் ஹீட்டை காட்டினீங்கன்னா அது அழகாக பேஸ்ட்டு க்ளீன் பண்ணிடும். இதனால் ஐசியில் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. அதுக்குன்னு ரொம்ப அழுத்தியும் தேய்க்கக்கூடாது. சாம்சங் சிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்டலாக தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது ஸ்கின்னெல்லாம் ஒன்று லிங்க் ஆயிரும். அதனால் பொறுமையாகவே பண்ணுங்கள். எதுக்கு நம்ம முன்னாடி லெட்டை போட்டு அந்த லெட்டை பிபிடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா, அந்த விக்கு போட்டு எடுத்தோம் அப்படின்னா, இப்போ லெட்டு முழுசாக இதில் இருந்ததுன்னா இப்போ பிளேடு வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அது பேடோடய பிச்சுட்டு வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம விக்கு போட்டு அந்த மேலே இருக்கிற லெட்டெல்லாம் எடுத்துட்டு இந்த பேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளோ பண்ணி காட்டுறோம். ஸோ அவ்வளோதான். எல்லா பேஸ்ட்டும் 100% வரலைனாலும் பரவாயில்ல, 90% பேஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ரிமைனிங் பேஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளக்ஸு, நம்ம ரீபாலுக்கு யூஸ் பண்ணுற அதே பிபிடி, இது போட்டு நம்ம பண்ணுறது 2 ரீசன். இதில் இருக்கிற கார்பனு ஷைனிங் பேட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்து அந்த பேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு வந்துடும். ஸோ இப்போ அந்த அயான் எடுத்து முதல்ல நம்ம அப்ளை பண்ண பிபிடியை லெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த லெட்டை மட்டும் எல்லா இடத்துலையும் ரொட்டேட் பண்ணுங்கள். ஐசியில் படாமல். இதுக்கு பதிலாக கம்பி ப்ரெஸ் கூட போடலாம். கம்பி ப்ரெஸ் போட தான் போகிறோம். ஆனால் கம்பி ப்ரெஸ் அதிகமாக இதில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்பி ப்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். ஸோ இப்போ அடுத்து விக்கு, ஆல்ரெடி க்ளீன் பண்ண விக்கை கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மடித்து போட்டுக்குங்க. ஜஸ்ட் 1 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு விக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கனாவே, ஐசி ஹோல்டு பண்ணுறதுக்கு நீங்கள் ஐசி ஃபிக்ஸர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதிலே பண்ணி பழகிட்டதுனால நான் ஐசி ஃபிக்ஸர் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்னென்னா அந்த ரிமைனிங் லேட்டை எடுத்தாச்சு. அதில் இருக்கிற பேஸ்ட்டுமே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போ நான் தின்னர் போட்டு இதை க்ளீன் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின் பெருசாக எதுவும் டேமேஜ் ஆகலை. பேஸ்ட் எல்லாமே ஆயிடுச்சு, அதுலேயே வந்துருச்சு. இன்னும் கிளியராக பார்க்கணும்னா கிளாத் எடுத்து துடைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் எதாவது டேமேஜ் இருக்கா, அதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, பெருசாக ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. நம்ம வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐசி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீறி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பி ப்ரெஸ் போடுறதுனால வரது தான். பட் கம்பி ப்ரெஸ் ஒரு சில இடங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துலையுமே கூட நம்ம போட்டு தான் ஆகணும். ஏன்னா இங்கே 2 ஹிடன் பால் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அது எல்லாமே இந்த இடம்லாம் பாருங்கள் ஸ்கின் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்களா. அவன் எதுவுமே பண்ணல, ஆனால் அந்த இடம் பாருங்க ஒரு மாதிரி அன்கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் கம்பி ப்ரெஸ் போட்டு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக நேரம் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். அதனால சாம்சங் மட்டும் தான் அந்த பிரச்சனை, எம்ஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாது. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக கம்பி ப்ரெஸ்ஸை
தின்னரில் டிப் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹார்ஷாக போடாமல் ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு அவ்வளோதான். இந்த இடத்துல பெருசாக போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடியே ஸ்கின்னு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த சைடு சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, ஸ்க்ராச்சஸ் ஆகுது, கம்பி ப்ளஸ் போட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீபால் பண்ண வேலை முடிஞ்சு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டென்சில் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா E8825 அப்படின்ற ஸ்டென்சிலு. யூனிவர்சல்லையும் பண்ணலாம், பட் ஆனால் சேம் ஸ்டென்சிலில் பண்ணிங்கன்னா டைம் சேவ் ஆகும், பால் ஹைட்டு ஒரே மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சாம்சங் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நான் சொன்னேன், ஸ்கின்னு ரொம்ப லேஸாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்து பார்த்து பண்ணாவே டேமேஜ் ஆகும். அப்போ இதெல்லாம் நம்ம யூனிவர்சலில் பண்ணி ஒரு அட்டம்ப்டில் ஆகல, 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட்லாம் போனோம்னா ஐசி வீணாக போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சேம் ஸ்டென்சிலில் பண்ணிக்கிங்க. இல்லாத பட்சத்தில் யூனிவர்சலில் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ பிபிடி ட்ரை பண்ண பிபிடி எடுத்து சரி, அப்போ ட்ரை பண்ண பிபிடி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டென்சிலை ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஸ்டென்சில் நகராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா ஓகே தான். அதே மாதிரி பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அப்ளை ஆகணும். ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். ஸோ அதனால் பால் அன்ஈவன் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் எத்தனை டைம் பிபிடி அங்கே லோட் பண்ணாலுமே அங்கே எவ்வளோ பிபிடி லோட் ஆகுமோ அந்த பேடில் அவ்வளோதான் லோட் ஆகும், எக்ஸஸாலாம் லோட் ஆகாது. ஸோ அப்போ நம்ம ஏன் எத்தனை டைம் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சில இடங்களில் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அந்த பேடெல்லாம் சின்னதாகி போயிடும். ஸோ அதனால் ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிங்க, ஸ்டென்சிலை அழுத்தக்கூடாது. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளேடை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்து ஸ்டென்சில் மேலே லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து எல்லா பக்கமும் ஈவனாக க்ளீன் பண்ணிக்கிங்க. எதுக்கு இந்த மாதிரி நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதோ ஒரு பேடில் அதிகமான பிபிடி லோடாக இருந்தது அப்படின்னா இந்த கிளாத்தில் க்ளீன் ஆகிட்டு வந்துடும். ஸோ பால் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். ஆனால் முக்கியமான கண்டிஷன், இப்படி துடைக்கிறங்கிற பேரில் ஸ்டென்சிலை நகர்த்திடக்கூடாது. அந்த டைமில் ஸ்டென்சில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக துடைச்சிருங்க. ஸோ ஸ்டென்சிலை நான் சுற்றி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பால் ஏதோ ஒரு கார்னரில் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் ஒரு கார்னர் பிளேயரை பிடிச்சிக்கங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பால் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அகைன் ஃப்ளக்ஸு எல்லாத்து மேலே போட்டுட்டு இன்னொரு டைம் பண்ணிடுங்க. எதுக்குன்னா சப்போஸ் சரியாக பேடில் ஒட்டலை, இல்லை சைடில் வந்து ஸ்டென்சில் ஏதோ ஒரு சில பால்ஸ் பிடிச்சிட்டு இருந்துச்சுனாலும் ரிலீஸ் ஆயிரும்.
அதே மாதிரி ட்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணணும். அப்படியே அவசரப்பட்டு ஸ்டென்சிலை தூக்குனீங்கனாலும் அந்த லெட்டு மெல்ட் ஆகலை, மெல்ட்டிங் ஸ்டேஜ்லேயே இருந்ததுன்னா எல்லாம் கலைஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டென்சில் இப்படி திருப்பி போட்டு டீசர் வச்சு லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டென்சிலை கவனிச்சிங்கன்னா உள்ளே எந்த பாக்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அப்போ அந்த பேடில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐசி திருப்பி போட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாத்துலேயுமே லெட்டு அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஐசி தூக்கி பிடிச்சி மறுபடியும் ஒரு ஷேப் கொண்டு வந்துடணும். ஃப்ளக்ஸ் வைக்கணும். ஆனால் ஆல்ரெடியே ஃப்ளக்ஸ் இதில் இருக்கிறதுனால நான் மறுபடியும் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணல. அந்த இருக்கிற ஃப்ளக்ஸ்லேயே சுற்றி ஹீட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான். ஸோ ரீபாலிங் ப்ராசஸ் முடிஞ்சது. அடுத்து போர்டு. ஸோ போர்டில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ ஆல்ரெடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் டைம் பிபிடி போட்டு அந்த ஹிட் அண்ட் பார் ஷைனிங் பேடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வச்சுருந்ததுனால அது ஏரில் ரியாக்ட் ஆகி, அதாவது ஏரோட ரியாக்ட் ஆகி அகைன் கார்பன் இது எதாவது ஃபார்ம் ஆகிருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஒரு டைமு கம்பி ப்ரெஸ் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே அட்டம்ப்டில் சக்ஸஸ் ஆயிரும். முக்கியமாக அந்த கார்னர் பேடெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா அதுதான் நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல ரொம்ப விக்கி எடுத்துகிட்டு போயிட்டு போக முடியாது. சுரண்டும் போது அந்த இடத்துல க்ளீனும் பண்ண முடியாது. ஸோ அதனால் கார்னர் பேட்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஏதோ கார்பன் இது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி இப்போ நம்ம ஐசி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஃப்ளக்ஸு வந்து ரொம்ப அதிக குவான்டிட்டி வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஐசி வந்து நீங்கள் ஹீட் பண்ணி உட்கார வைக்க ட்ரை பண்ணும்போது ஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஹீட்டில் அந்த ஃப்ளக்ஸ் மெல்ட் ஆகி லிக்விடாக தான் மாறுது. அப்போ அது பாயில் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா ஐசியை தள்ளி விட்டுரும். சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ளக்ஸ் அப்ளை இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஆனால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. இதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ளோயரில் லைட்டாக இதை ஹீட் பண்ணி ஃப்ளக்ஸை கொஞ்சம் வெளியே தள்ளி விட்டுறணும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐசி. ஸோ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்னா பாலோட ஹைட் வந்து ஈவனாக இருந்ததுன்னா ஐசி நீங்கள் வந்து பேடில் வச்சுட்டு நகர்த்தும் போது அது கரெக்டாக அந்த ஏரோ மார்க்கில் போய் லாக் ஆகிக்கும். சரிங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. இப்போ லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நகர்த்த ட்ரை பண்ணிங்கன்னா அது நகராது. ரொம்ப அழுத்தி கொடுத்தீங்கன்னா கிராஸ் ஆகும், மற்றபடி நகராது. ஸோ ஐசி அதோட பொசிஷனில் உட்காந்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ ஐசி வைக்கிறதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 360க்கு 60. ப்ளோயரை சுற்றியும் எல்லா பக்கமும் காட்டுங்க. கொஞ்சம் கிராஸாக உட்காந்துருந்ததுன்னா ஐசி நகர்ந்து உட்கார்றத நீங்கள் பார்க்க முடியும். கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஐசி நகராது.
ஸோ அப்போ அந்த உள்ளே நம்ம வச்ச ஃப்ளக்ஸு வெளியே வர வரையும் காட்டுங்க. வெளியே வந்துருச்சுனாவே உள்ள இருக்கிற லெட்டு மெல்ட் ஆகி போச்சு, நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃப்ளக்ஸை லைட்டாக சிபியூவில் விடுங்க. விட்டுட்டு மறுபடியும் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டாக ஈஸியாக இந்த மாதிரி டிப் பண்ணீங்க அப்படின்னா தெரியுதா? ரைட்டாக அந்த மாதிரி டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அப்போ ஐசி நம்ம கரெக்டாக வச்சுருந்ததுனால தான் ஐசி ஷேக் ஆகலை, அதாவது நகர்ந்து உட்காரல. மறுபடியும் நான் டிப் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஷேக் ஆச்சு, ஓகே தான். ஸோ இப்போ அடுத்து நம்ம இதுக்கு மேலே வச்ச அந்த டேப்பை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். சரி, எடுத்து இப்போ ஆன் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம எடுத்து போர்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கழட்டின அந்த பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ரீஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் லைஃப் வரும். ஸோ செட்டு ஆன் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இது என்ன ப்ராப்ளம்? சிபி தான் கம்ப்ளைண்ட்டு, சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஸ்டடி பண்ணும்போது நமக்கு இருந்த சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா 6 போர்ட் சார்ஜரில் 0.1 ஆம்ஸ் எடுத்து ஸ்டக் ஆகி நின்னது. டிசி மீட்டரில் 120 140 வரையும் போயிட்டு ரீடிங் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் முக்கியமானது என்னென்னா 6 இதில் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது போர்ட் டிடெக்ட் ஆகுது, சரிங்களா? இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக படித்தது என்னென்னா போர்ட் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம்? இஎம்எம்சி கம்ப்ளைண்ட், சரிங்களா? அப்போ இஎம்எம்சி ரீபால் பண்ணாமல் நம்ம ஏன் சிபி சைடு போனோம் அப்படின்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பண்ணுறது 2வது செட்டு, சரிங்களா? ஆல்ரெடி ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் வந்தது, அப்பப்போ ஆன் ஆகுது அப்பப்போ ஆஃப் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, சரிங்களா? பேட்டரிலாம் மாற்றி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அப்படியே தான் இருக்குது. ஷோரூம் கொண்டு போனால் அவங்க போர்டு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்தது. அப்புறம் கடைசியில் சிபி ரீபால் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி சாம்சங் எம் சீரிஸில் அந்த காமன் ஃபெயிலியர் இருக்கோ அதே மாதிரி இந்த சாம்சங் A53 5Gயா இதுலேயும் அந்த காமன் கம்ப்ளைண்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகி போச்சு, சரிங்களா? சடன் டெட்டு, ஆனால் பேட்டரி வோல்டேஜ் இருக்குது, ஷார்ட் சர்க்கியூட் எதுவும் இல்லை, செட் ஆன் ஆகலை அப்படின்னா இப்போ நம்ம சிபி எடுத்து ரீபால் பண்ணாவே இந்த மாடல் அந்த போக்கோ X3 அந்த மாதிரி சீரீஸில் இதுவுமே என்ன ஆயிருது, ரெடி ஆயிருது, சரிங்களா? பட் இந்த ஆட்டோ போர்ட்டுக்கும் சிபியூக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎம்எம்சி ட்ரைசால்ட்னா ஆட்டோ போர்ட் எடுக்கும், இஎம்எம்சி ஹெல்த் இஷ்யூனா ஆட்டோ போர்ட் எடுக்கும், சாஃப்ட்வேர் கம்பைனா ஆட்டோ போர்ட் எடுக்கும். அதே மாதிரி சிபிக்கு இஎம்எம்சிக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் லைனில் சிபி கடியில் கிடந்த பால் ட்ரைசால்ட்ராக இருந்தாலும் ஆட்டோ போர்ட் எடுக்கும், சரிங்களா? இப்போ இது ரெகுலராக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணோம்னா அதாவது இஎஃப்எஸ் எடுத்து தான் நம்ம ரீபால் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஆனால் நம்ம எதாவது எடுத்து ரீபால் பண்ணோம், சிபி எடுத்து தான் ரீபால் பண்ணோம். என்ன ரீசன்னா அது காமன் கம்ப்ளைண்ட்டு. ஸோ சிபி தான் ட்ரைசால்ட்ராகுது. அப்போ சிபியூக்கான கம்யூனிகேஷன் லைன் இஎம்எம்சிக்கும் சிபியூக்கான கம்யூனிகேஷன் லைனு ட்ரைசால்ட்ரா ஆனதுனால ஆட்டோ போர்ட் எடுக்குது, சரிங்களா? இதே சிம்டம் இப்படியெல்லாம் எல்லா மாடலும் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ லாஸ்ட் டைம் வந்து நான் ரீஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அப்பப்போ ஆனாது அப்பப்போ ஆகலை வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு சிலது டெட்டுன்னு வரும், டிசியில் போட்டால் 220 வரையும் போயிட்டு டவுன் ஆயிரும், போட்டு எதுவும் எடுக்காது. ஸோ அதுவும் என்னதான் சிபி சைடு தான் பிரச்சனை, சரிங்களா? அப்போ ஒரு டெட் ஃபால்ட் நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோ கன்சியூம் ஆச்சுன்னா பிரைமரி லைனில் ஷார்ட் சர்க்கியூட்டு எவ்வளோ ஆம்பர் எடுக்குதுங்கிறத பொறுத்து ஃபுல் ஷார்ட் லீக்கேஜ் ஆஃப் ஷார்ட்ன்றீங்க, ரைட்டா? ஆட்டோ கன்சியூம் ஆகல ஆஃப்டர் ட்ரிகர், இப்போ ஆஃப்டர் ட்ரிகருங்கும் போது என்ன ரீடிங் வருதுன்னு பார்க்கணும். ஒரு 100-150 மில்லி ஆம்பியர் மேலே போயிட்டு இறங்குது அப்படின்னா இப்போ பவர் செக்ஷன் சைடு பெருசாக பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அதே 60-80 போனாலும் அதே தான். இதே ஒரு 10-15 மில்லி ஆம்பியர் தான் போயிட்டு இறங்கிடுது அப்படின்னா இப்போ பவர் ஏசி, சார்ஜிங் ஏசி, இந்த செகண்ட் லைனில் ஷார்ட் அந்த மாதிரி கூட என்ன உங்களுக்கு இருக்கலாம். பட் எல்லா ஃபால்ட்டையுமே டிசி மீட்டர் வச்சு நம்ம ஃபைன் பண்ண முடியாது. அந்த பூட் சீக்வன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் கரெக்டான செக்ஷனை ஃபைன் பண்ணி அந்த அதை போய் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இது காமன் ஃபெயிலியர் அப்படின்றதுனால நம்ம பவர் ஐசி சைடு தான் நம்ம எதுவும் போய் செக் பண்ணல, டேரெக்டாக நம்ம இதுக்கு போயிட்டோம், சிபிக்கு போயிட்டோம். பட் எல்லா மாடலும் இதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான், சரிங்களா? ஓகே.